வெல்கம் டு இல்லத்தரசி டிஎன்பிஎஸ்சி. நான் உங்க பவி. வாங்க சேர்ந்தே பயணிப்போம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, குரூப் 2, குரூப் 4ஓட பேசிக் மேக்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் மேக்ஸ் எந்த வரிசையில் படித்தா சீக்கிரம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றதுனால ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸ் அப்படின்னாலே நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த டாப்பிக்கில் தான் 4 கொஷின் கேட்குறாங்களாம், இந்த டாப்பிக்கில் தான் 5 கொஷின் கேட்குறாங்களாம், இந்த டாப்பிக்கில் 3 கொஷின் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற டாப்பிக்காக எடுத்து போட்டு பார்த்துட்டு அதில் ஸ்டெப்பு நிறையா வருதுன்னொன்னே, ஐயோ இவ்வளோ ஸ்டெப் போட்ட அப்புறம் தான் இந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸே வெறுக்க ஆரம்பிச்சிடுறது. பண்ணுற தப்பே அதுதான். அதனால தான் சொல்கிறேன், பேசிக் மேக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி வரிசை போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடிப்படை கணிதம் ஃபஸ்ட்டு ஒன்று, எண்களின் பல்வேறு வகைகள். கணக்கு போடணும் அப்படின்னாலே எண் தான் அங்கே மெயின் ரோலே. அப்போது எண்களின் பல்வேறு வகைகள் என்னென்னு பின்னாடி இந்த 5 டாப்பிக்கை தான் பின்னாடி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒன்று, பின்ன எண்களின் கணக்கிடும் முறை. அதாவது இப்போ பின்னம்னா பகுதி தொகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, 1/2, 3/4 அந்த மாதிரி. 3வது பாயிண்ட், எண்களின் வகுப்படும் தன்மை. 4வது, வர்க்க மற்றும் கன எண்கள். 5வது, சில அளவை முறைகள். அது நேரம், பைசா, மீட்டர், கிலோ இந்த மாதிரி. இப்போ இது ஒன்னொன்னுத்தையும் தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்களின் பல்வேறு வகைகள். எண்களின் பல்வேறு வகைகளில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இயல் எண்கள். இயல் எண்கள் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஒரு கிளாஸ்க்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் போகிறோம் அப்படின்னாலும் என்ன சொல்லுவாங்க, காலேஜ் போகிறோன்னாலும் ரோல் நம்பர் 1லேருந்து ப்ரெசன்ட் சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க. எப்பயுமே ஸ்டார்டிங் எதுனா 1லேருந்து. அதுவே முழு எண்கள் அப்படின்னா 0லேருந்து. இப்போ நம்ம 1 to 3 எழுதுனா முழு எண்கள் எழுதுங்க அப்படின்னா 0லேருந்து தான் ஆரம்பிப்போம். அந்த மாதிரி. 3வது, பகு எண்கள். பகு எண்கள் என்னன்னா 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படும் எண் தான் பகு எண்கள். அதாவது 1ஆலையும்னா 1வது வாய்ப்பாடுலையும், தன்னாலினா அதே நம்பராலையும் வகுப்படும் எண் தான் பகு எண்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 3 நம்பர் வந்து எத்தனை வாய்ப்பாலெல்லாம் வரும்? 1ஆம் வாய்ப்பாலில் வரும். 1 3 3. அப்புறம் 3ஆம் வாய்ப்பாலில் வரும் 3 1 3 அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 5வது வாய்ப்பாடு, 5ஆம் நம்பர் பாருங்க, 1ஆம் வாய்ப்பாலில் வரும், 5ஆம் வாய்ப்பாலில் வரும். அப்போ 1ஆலையும் தன்னாலையும், அதாவது அதே எண்ணால் வகுப்படும் எண் மட்டும் பகு எண்கள். இப்போ பகா எண்கள் அப்படின்னா, பகு எண்கள்னா என்ன? 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படும் எண் வந்து பகு எண். பகா எண்ணா அப்படியே ஆப்போசிட். இப்போ 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாட்டில் வகுப்பட்டுச்சுன்னா ஒரு எண்ணு, அது பகா எண். அடுத்தது ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணா உங்களுக்கு தெரியும், 1 3 5 7 9 அந்த மாதிரி. அடுத்தது இரட்டைப்படை எண்கள் 2 4 6 8 இந்த மாதிரி வரிசலா. அடுத்தது பின்ன எண்கள். பின்ன எண்கள்னா என்ன? பகுதியும் தொகுதியும் கொண்டு வருவது தான் பின்ன எண்கள். 1/2, 2/4, 3/6 இந்த மாதிரி வர ஒரு மேலே ஒரு பகுதி, சாரி கீழே பகுதி மேலே தொகுதி கொண்டு வருவது தான் என்னது? பின்ன எண்கள். அடுத்தது 8வது. இப்போ 8வது 9வது சேர்த்து பார்க்கலாம், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் அது புரியும். இப்போ 8வதுல விகிதமுறு எண்கள், 9வது விகிதமுறா எண்கள். அதாவது விகிதமுறு எண்கள்னா என்ன, விகிதமுறா எண்கள்னா என்ன? இப்போ ஒரு எண்ணை சரியாக பிரிச்சா அது விகிதமுறா எண்கள். ஒரு எண்ணை சரியா பிரிக்க முடியல என்றால் அது விகிதமுறா எண்கள். இப்போ எடுத்துக்காட்டுக்கு 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 100 ரூபாய் 10 ரூபாய் தாளா 10 வச்சிருக்கீங்க. அந்த 10 ரூபாய் தாளா 10 வச்சிருக்கீங்க இல்லையா, அதை எப்படி பிரிக்கலாம்? ஏக்கும் பிக்கும் பிரிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ
அந்த 10 ரூபா தாள் 10 வச்சுருக்கீங்க, 100 ரூபா மொத்தம். அப்போ ஏக்கு 2 தாள் எடுத்து கொடுக்கலாம். அப்போ பிக்கு பாக்கி 8 தாள் கொடுக்கலாம். அப்போது அதோட ரேஷியோ என்ன? 2:8. அதுவே ஏக்கு 5 தாள் எடுத்து கொடுக்கலாம், பிக்கும் 5 தாள் எடுத்து கொடுக்கலாம். அப்போ இங்கே 50 இங்கே 50. அப்போ அதோட ரேஷியோ என்ன? 5:5. இது பிரிக்க முடியுது சமமா இல்லையா? விகிதங்களை பிரிக்கக்கூடிய எண் விகிதமுறு எண்கள். இப்போ விகிதமுறா எண்கள்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ 100 ரூபாய் இருக்கு. அந்த 100 ரூபால 10 ரூபாய் தாளா இருந்தது. நீங்க ரேஷியோவை கரெக்டா பிரிச்சிட்டீங்க. 5:5, 8:2, 4:6, 7:3ன்னு பிரிச்சிடலாம். இப்போ 100ல 45:50 அப்படின்னு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அது 35:65ன்னு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஏன்னா அது ரேஷியோ வராது. விகிதங்களை சரியாக பிரிக்க முடிஞ்சால் மட்டும் விகிதமுறு எண்கள். விகிதங்களை சரியாக பிரிக்க முடியவில்லை என்றால் அது விகிதமுறா எண்கள். அடுத்தது தசம எண்கள். தசம எண்கள்னா வேற ஒன்றும் இல்லைங்க, புள்ளி வச்ச எண்கள். அதாவது 1:5, 1:6, 1:7 அந்த மாதிரி. அடுத்தது பின்ன எண்களின் கணக்கிடும் முறை. பின்னங்களின் வகைகள் என்னென்னு பார்க்குமா? தகு பின்னம், தகா பின்னம், கலப்பு பின்னம் 3 வகைப்படும். தகு பின்னம் அப்படின்னா தொகுதி எண் குறைந்து வரும். இப்போ பின்னம்னா என்ன? பகுதி தொகுதி இல்லையா? தொகுதின்றது என்ன? மேலே இருக்கிறது. பகுதி என்ன? கீழே இருக்கிறது. அப்போ தகு பின்னம் அப்படின்னா தொகுதியில வர எண் குறைஞ்சு வரும். குறைஞ்சு வந்தா அது தகு பின்னம். இப்போ என்ன கொடுத்துருங்க பாருங்க, 10/50. அப்போ 50ன்றது என்னது? பகுதி. 10ன்றது என்னது? தொகுதி. அப்போ தொகுதி குறைஞ்சிருந்து பகுதி அதிகமாயிருந்தால் அது தகு பின்னம். அதே தாங்க அடுத்தது தகா பின்னத்துக்கு. தொகுதி எண் அதிகமாயிருந்தா தகா பின்னம். அதுல தொகுதி குறைஞ்சு வந்தா தகு பின்னம். இதுல தொகுதி அதிகமா வந்தா தகா பின்னம். 50/10. நான் சம்ஸ் எதுவுமே போட்டு காட்டல. ஏன் அப்படின்னா இப்போ இந்த டாபிக்கு இதான் வரும் அப்படின்ற ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி தான் கொடுக்குறேன். ஏன்னா இப்பயே சம் போட்டு காமிச்சிட்டோன்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு குழப்ப ஆரம்பிக்கும். அப்புறம் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர் வரும். அதனால தான் இந்த டாபிக்கு இந்த மாடல் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் கணக்கு வரிசையில் போடும் போது அதுக்கானது அப்போ விலைக்கு சொல்கிறேன். இப்போது சும்மா தகு பின்னம்னா இதான், தகா பின்னம்னா இதான். அப்போ தான் உங்களுக்கு பேசிக்கில் ஓகே இவ்வளோ டாபிக் வருது போல், கணக்குனா இவ்வளோ இருக்குது, இதுக்கப்புறம் தான் நம்ம சம்மு போடணும். நம்ம எடுத்தோன்னே சம் போட்டால் நம்மளுக்கு என்ன ஆகும்? புரியாமல் குழம்பி தான் நிற்கும். நம்ம அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டு சம் போட ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பின்னம். பின்னத்தில் கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இதெல்லாமே நான் சொல்லிட்டு ப்ரீஃபாக அடுத்த கேள்வி பதிலோட பார்க்கலாம். இப்பயே போட்டு குழப்பிக்க வேண்டாம். அடுத்த டாபிக் பார்க்குமா? எண்களின் வகுப்படும் தன்மைகள். அதாவது இப்போ 2, 3, 4, 5 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதில் 2ஆம் நம்பர் இதெல்லாம் எந்தெந்த நம்பர்லாம் வகுப்படும்? ஒரு எண்ணோட கடைசி இலக்க எண் 0, 2, 4, 6, 8 அப்படி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆல் வகுப்படும். இப்போது எடுத்துக்காட்டு 1994 அப்படின்னு இருக்குன்னா அது என்ன வரிசையில் முடிஞ்சிருக்கு? 4ல் முடிஞ்சிருக்கு கடைசி இலக்க எண். அப்போது அந்த எண் எதால் வகுப்படும்? 2ஆல் வகுப்படும். இந்த மாதிரி தான் 3, 4, 5 எல்லாத்துக்குமே. அடுத்த டாபிக் என்னென்னா வர்க்க மற்றும் கன எண்கள். வர்க்க எண்கள்னா என்ன? ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கக்கூடிய எண் வர்க்க எண். அதாவது இப்போ அடிமானம் 2 அடுக்கும் 2ஆக இருக்கணும் அந்த மாதிரி.
அடுத்தது கன எண்கள். கன எண்கள்னா ஒரு எண்ணை அதே எண்ணுடன் 3 முறை பெருக்கக்கூடிய எண் கன எண்கள். இப்போ வர்க்க எண்கள 1லேருந்து 25 வரைக்கும் படிச்சுக்கிட்டா போதுமானது. கன எண்கள 1லேருந்து 15 வரைக்கும் படிச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்த டாபிக் என்ன பார்க்குமா? அடிப்படை அளவைகள். அடிப்படை அளவைனா என்ன? நாட்கள், தொலைவு, தூரம், கோணங்கள், நேரம். நாட்கள்னா என்ன? ஒரு நாள் 24 மணி நேரம், ஒரு வாரம் 7 நாட்கள், ஒரு வருடம் 365 நாள், 65 கால் நாள். லீஃப் ஆண்டு. லீஃப் ஆண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இருக்க ஆண்டோட 4ஆல வகுத்தா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன? தொலைவு, தூரம். இப்போ மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் அந்த மாதிரி கணக்கு. இப்போ நீளத்தை எதால அளப்பாங்க? மீட்டரால அளப்பாங்க. எடையை எதால அளப்பாங்க? கிராமால அளப்பாங்க. கொள்ளளவு எதால அளப்பாங்க? லிட்டரால அளப்பாங்க. இந்த மாதிரி. ஒரு சென்டிமீட்டர்னா எவ்வளோ? ஒரு மில்லிமீட்டர்னா எவ்வளோ? ஒரு கிலோமீட்டர்னா எவ்வளோ? அடுத்தது கோணங்கள். கோணங்கள்னா என்ன? அரைவட்டம், செங்கோண முக்கோணம், முழுவட்டம். இப்போ முழுவட்டத்தில் எத்தனை செங்கோண முக்கோணம் வரைய முடியும்? அரை வட்டத்தில் எத்தனை செங்கோண முக்கோணம் வரைய முடியும்? இந்த மாதிரி. அடுத்தது நேரம். நேரம்னும் போது சாதாரண நேரம்க்கும் ரயில்வே டைமுக்கும் டிஃபர் ஆகும் இல்லையா? இப்போ சாதாரண நேரம்னா 1லேருந்து 12 வரைக்கும். இப்போ ரயில்வே நேரம் அப்படின்னா 13, 14 அந்த மாதிரி. இப்போ ரயில்வே நேரம் 18.50 அப்படின்னா நம்ம சாதாரண நேரத்தை கணக்கு பண்ணால் எவ்வளோ வரும்னா 5.50 பிஎம் வரும். அவ்வளவுதான். ஓரளவுக்கு பேசிக்ல இருக்க எல்லா வகையான டைப்பையும் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன். இனிமேல் சம்ஸ் தான் ஸ்ட்ரைட்டா. சம்ஸ் இனி வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.